ஆவியானவர் இறங்கி வரணும். ஆமேன். மாமனார் அது மாமா அதை நல்லா சொல்லுங்க எல்லாரும். தைரியமாக முன்னேறு, தைரியமாக முன்னேறு. இப்போ சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க பக்கத்தில். ஹல்லேலூயா. அப்படி சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். என்ன நமக்கு எங்க தைரியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? ஆமேன். சரி, அப்படி தானியேல் தைரியமாய் முன்னேறி சிங்கக்கபியை ஜெயிக்க காரணம் என்னன்னா, வாசிங்க பாப்பா தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே தானியேல் சொல்லுகிற ஒரு பெரிய ரகசியத்தை பாருங்க. அழகா சொல்றான் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. இல்லை சாரி 23வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா கவுனிமா, ஒரு பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, ஆமே, உன் வாழ்க்கையில் வருகிற சகல பிரச்சனையை ஜெயிப்பதற்கு நீ தைரியமாய் முன்னேற வேண்டுமானால் உனக்குள்ள இருக்க வேண்டிய முதல் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஏமா, நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தில் ஆழமா இருக்கியோ அந்த அளவுக்கு தான் முன்ன போக முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தானியேலுக்கு முன்ன கவனிமா, தானியேலுக்கு முன்ன சிங்க கபி இருந்தாலும் அவன் உள்ளத்தில் என்ன இருந்து தெரியுமா? நான் சிங்க கபிகளை போனாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வாய்களை என்ன செய்வார்? கட்டி போடுவார். நான் கண்டிப்பா சிங்கங்கள் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நான் ஜெயிச்சு வெளியில என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன் சொன்னதுனால தான் முன்னால ஸ்டெப் வைக்க முடிஞ்சது. ஆமாவா இல்லையா? இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து தெரியுமா சொல்றாரு? எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், நீங்க விசுவாசத்தில் பேச ஆரம்பித்து விட்டால், நீங்கள் விசுவாசத்தில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், கவனிங்க, பாசிட்டிவா, that means பாசிட்டிவ். நீங்க நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிச்சா, இல்ல 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 இந்த பிரச்சனையில நான் தோத்து போக மாட்டேன், இந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சிருவேன், இந்த பிரச்சனை எனக்கு நன்மைக்கு தான், இதை நான் ஜெயிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருப்பாருன்னு சொல்லி நீங்க தைரியமா பேசும்போது தான் முன்னேற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீ தைரியமா பேசினா மட்டும்தான், விசுவாசத்தில் பேசினா மட்டும்தான் தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. எனக்குள்ள தைரியம் வளரணும்னா, நான் ஜெயிக்கணும்னா, நான் பரிசை பெறணும்னா, நான் விசுவாசமா சிந்திக்கணும், நான் விசுவாசமா பேசணும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, உனக்குள்ள அந்த மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியம் வளர வேண்டுமானால் உனக்குள்ள விசுவாசமாய் பேசுகிற வார்த்தைகள் இருக்க வேண்டும், விசுவாசமாய் சிந்திக்கிற காரியம் இருக்க வேண்டும். இல்ல இல்ல இந்த கடன் பிரச்சனையை நான் ஜெயிச்சிருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல இந்த மனிதனை நான் ஜெயிச்சிருவேன். இல்ல இல்ல